ஹலோ மக்களே, வணக்கம். ஹாப்பி சண்டே உங்கள் எல்லாருக்குமே. இன்றைக்கி சண்டே நான் லேட்டாக எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை சரியாக பிளான் பண்ணாததுனால குயிக்காக ஒரு சேமியா பண்ணிடுவோன்னு சொல்லி நான் இறங்கிட்டேங்க. இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் சேமியா தான் பார்க்க போகிறீங்க. சேமியா ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஒருத்தர் பிளெயின் சேமியா பண்ணுவாங்க, ஒருத்தர் கொஞ்சம் காய்கறி சேர்த்து பண்ணுவாங்க, ஒரு சில பேர் காய்கறி சேர்த்து நல்லா மசாலாங்க சேர்த்து பண்ணுவாங்க. அந்த வகையான சேமியா தாங்க நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். அதை தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எப்படி பண்ணுறதுன்னு ப்ரொசீஜர் நான் சொல்லிடுறேன். ரெசிபி முதல்ல ஒரு பேனில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றணும், அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, கடுகு, சீரகம், வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிடுங்க. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்குங்க. நிறைய போடக்கூடாது, 1/2 ஸ்பூன் போதுமானது. வதக்கிட்டு அது பச்சை வாசனை போனோடனே ஒரு 1/2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி 1/2 சேர்த்துக்கணும், நிறைய போடக்கூடாது. போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா பொடிங்க சேர்க்கணுங்க. மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்திங்கன்னா நல்ல வாசனை வரும். ஸோ கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் உப்பு லைட்டாக காய்கறிங்களுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் காய்கறியெல்லாம் வெந்திருக்கும். அதில் ஒரு 400 ml தண்ணியை ஊற்றி கொதி வர வரைக்கும் விடுங்க, ஹை ஃப்ளேமில். கொதி வந்த உடனே அந்த அணில் சேமியா பாக்கெட்டை அதில் சேர்த்துட்டு கலரி விட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு பாருங்கள், உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விடுங்க, லோ ஃப்ளேமில். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள், யம்மியான ஒரு சேமியா ரெடியாக இருக்குங்க. இந்த சேமியா யாராலையும் வெறுக்க முடியாது, எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அது சேமியா சில பேருக்கு பிடிக்காது, போரிங்காக இருக்கும். இது நல்லா சூப்பராக இருக்கும். சண்டே அமோகமாக அமையும். உங்கள் எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.